ஸோ கைஸ், ஹேங்மேன் ஆடம் பேஜ் வர்சஸ் Swerve Strickland, ஒரு ஐகானிக்கான ரைவலரி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்டோன் கோல்டு, ராக்கு, சீனா ஆர்டன், அந்த மாதிரி வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைவலரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்மேனோட இதுவும் Swerve Strickland ஆகுது. ஒரு போன வருஷம் இதே டைமில் ரெசல் டீமில் ஆரம்பித்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் அவுட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. அன்சாக்ஷன் மேட்ச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது செம்மையோட ஸ்டோரி லைனு. ஷோ அந்த இது ஆரம்பிக்கும் போது ஷோ தான் வில்லனாக இருந்தார். ஹேங்மேன் வீட்டுக்குள்ளே பூந்து ஹேங்மேனை இது பண்ணி நல்லா இருந்த மனுஷன் கெடுத்து விட்டு ஷோ வந்து வேர்ல்ட் சாம்பியன்லாம் ஆகிட்டு நல்லவர் ஆகிட்டார். ஹேங்மேன் கெட்டவர் ஆகிட்டார். கடைசியில் அந்த டைனமெட்டில் பார்த்திங்கன்னா ஹேங்மேன் வந்து அவர் வீடை எரிச்சார். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஜஸ்டின் ராபர்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லிட்டாரு, கைஸ் இப்போ ஆல் அவுட் இப்போ நடக்க போகிற மேட்ச்சுக்கு ஏடபிள்யூ சம்மந்தம் கிடையாது, என்ன நடந்தாலும் ஏடபிள்யூ பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹேங்மேன் பேஜ் வராரு, கைஸ் செக்யூரிட்டியோட வராரு, Swerve Strickland ஃபாலோ பண்ணுறாரு. ஸ்டீல் கேஜ் இறங்கறதுக்கு முன்னாடியே அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிரின்ஸ் நானா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டேபிள்லேருந்து எல்லா வெப்பன்ஸையும் எடுத்து போடுறாரு இந்த ரிங்குக்குள்ளே. போட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் எல்லாம் போட்டு கழுத்தை நெரிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்து உள்ளே தள்ளி விட்டுறாருங்க. ஆனால் ரெண்டு பற்றியும் செத்துறாதீங்கடான்னு. அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது காய்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைலண்ட் மேட்சஸ் இன் ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் ஹிஸ்ட்ரி காய்ஸ். அதாவது நம்ம வந்து இது மாதிரி வைலண்ட்டான மேட்ச், அவங்க ஃபுல் கியர் மேட்ச்சு நம்ம எவ்வளோ வைலண்ட்டாக இருந்துச்சு பார்த்தா, ரத்தம்லாம் கொடுத்தாரு நம்ம ஹேங்மேன் பேஜ். பட் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு மேட்ச்சை கொடுத்துட்டாங்க ஐஸுங்க ரெண்டு பேருமே. என்னென்ன இல்லைங்கிறீங்க, ஒரு டேபிள் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு, ஸ்டீல் சேரை தூக்கி அடிச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு சிண்டர் பிளாக்கு, ஒரு அந்த கல் மாதிரி இருக்குல்ல சிமெண்ட் கல், அதில் போட்டு ஒரு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேங்மேனை போட்டார். அதில் ஹேங்மேன் முதுகுலாம் பார்க்கணுமே செவந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஹேங்மேன் ஒரு பவர் பாம் போட்டார் பாருங்கள் ஸ்போவுக்கு அந்த கல்லில். அப்பா ஆடியன்ஸ்லாம் ஐயோ ஷே அப்படி ஆகிட்டாங்க ஒரு சைலண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கணுமே ஆயிடுச்சு என்னென்ன பண்ணிங்க, ஸ்டாப்லலாம் எடுத்து முதுகெல்லாம் பேர்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. மல்டிப்புள் ஸ்டாம்ஸு ஹவுஸ் கால்லாம் விட்டார். ஹேங்மேனும் டெட் ஆகிலாம் விட்டார். என்ன நம்ம பண்ணிக்க முடியுமோ எவ்வளோ வைலண்ட்டாக இருந்துச்சு காய்ஸ். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, என்னடா பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் உடம்புத்துக்கும். அதுமாதிரி இதுக்கு மேலே உயிரோட வருவாயிலா வெள்ளன்னே தெரில. ஆனால் மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா காய்ஸ் நான் சொல்கிறோம் முடிஞ்ச விதம் தான். ரொம்ப எக்ஸஸ்ட் ஆகி எல்லாம் முடிஞ்ச நேரத்தில் எப்படா மட்டும் அவங்க வந்து யாரா ஜெயிக்க போகிறா அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடைசி கட்டத்தில் Swerve வந்து மேலே ஏறுறாரு. ஸ்டீல் கேஜ் மேலே ஏறலான்னு பார்க்கும்போது அவர் அதுக்குள்ளே ஹேங்மேன் பிடிச்சிட்டு அந்த ஸ்டீல் கேஜ் டாப் ரோப்லேருந்து பவர் பாம் போட்டுறாரு. போட்டதுக்கப்புறம் சேரை எடுத்து அடித்து கெஞ்சுடா கெஞ்சு, நீ வந்து என் கெஞ்சுடும் என்கிட்ட அப்படிங்கிறாரு. வந்து சிரிக்கிறாரு. ஹேங்மேன் வந்து சிரிக்கிறியா நீன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தங்கப்பல் இருக்கு இல்லையா அந்த செட்டை, அதை பிடுங்கி எரிஞ்சிடுறாரு. எரிஞ்சிட்டு அவர் கோட்லேருந்து ஒரு சிரிஞ்சு எடுக்கிறாரு. இன்ஜெக்ஷன் இந்த டென்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணாங்க தெரியுமா, எடுத்து அந்த இன்ஜெக்ஷனை அவர் வாய்க்குள்ளேயே விட்டுட்டார் காய்ஸ். ஐயோ பார்க்க செதையை உள்ளே விட்டு வாயை இது பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சேர் எடுக்கிறார் காய்ஸ். வந்து முடியல, அப்படியே பரிதாபமான நிலையில் இருக்கார். ஒரு ஸ்டீல் சேர் எடுத்து மண்டேயில் ஒரு போட்டார் காய்ஸ். ஐயோ அந்த அது வந்து அலறிச்சு அப்படியே அந்த சத்தம், டபாலும் சத்தம். ஆடியன்ஸ்லாம் பெருமூச்சு விட்டாங்க, என்னடா பண்ணீங்க அப்படின்னு. செத்துட்டானா அவன்னு பார்த்தா Swerve வந்து சேர் வளைஞ்சு Swerve படுத்தவர் தான் காய்ஸ். ரெஃப்ரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு மேட்ச் பண்ணி போதும் நான் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்மேன் பேஜை விக்டரியை அறிவிச்சிட்டாரு நாக் அவுட் மூலயமா. இப்போ சொல்கிறேன் இல்லை கைஸ், நீங்கள் இந்த மேட்ச்சு பார்த்தா தான் தெரியும். ஐயோ இதெல்லாம் வந்து சேர் ஷாட்டோட ஹெட்டு வந்து எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான மூவ் ரெஸ்லிங்லன்னு சொல்லிட்டு தான் WWE வந்து பல வருஷங்கள் முன்னாடியே வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. இதனால் நிறைய பேருக்கு வந்து கரியர் எண்டிங்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கில் இப்படி ஒரு சேர் ஷாட், அதுவும் தலைக்கு வந்து இவ்வளோ சத்தமாக விழுந்திருக்குமான்னா தெரியல. ஒரு ப்ரூட்டலான எண்டிங் காய்ஸ். இந்த ஒரு ஐகானிக் ரைவலரி ஏடபிள்யூக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ என்ன ஸ்டீல் கேஜ் இறங்குது, நம்ம வந்து எல்லாம் செக் பண்ணுறாங்க. ஐயோ என்னாச்சு பார்க்குறாங்க. வந்து அவர் தான் படுத்தவர் எந்திரிக்கவில்லை, உயிரோடு இருக்காரா கூட தெரியல. வாய் மட்டும் லைட்டாக அசையுது. ஹேங்மேன் பேஜ் வெளில போகிறாரு, திரும்பி வந்து அவரை அடிக்கிறமே வராரு. பார்த்து உள்ளே போயிட்டு ஸ்டேஜில் நிற்கிறாரு காய்ஸ்.
ஒரு கத்துறாரு, இப்படி ஒரு மனுஷன் ஆக்கிட்டான்னு சொல்லி ஒரு கத்துறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே பார்த்தீங்கன்னா இந்த கதையோட வில்லன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா ஸ்வோவ் தான். ஸ்வோனே இந்த ஹேங்மேன் வாழ்க்கை நாசப்பாக்கிறது ஸ்வோவ் தான். அதனால் ஹேங்மேன் வந்து அவரை வந்து ரிவெஞ்சை வந்து வாங்கிட்டார். மேட்ச் வந்து முடியுது. ஒரு ரெஸ்லிங் வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு மேட்ச்சு. ஓவராலாக ஏடபிள்யூ ஆல் அவுட்டை வந்து ஒரு வேற மாதிரி ஷோ கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோ ரிவ்யூ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஃபேவரட்டான மேட்சஸ் என்ன ஆல் அவுட்டை பற்றிங்கிறதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.